அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்களை சுமந்தீர். பரிகார பலியானீர். எங்கள் பாவங்களை சுமந்தீர். பரிகார பலியானீர். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன். கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன். கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இயேசுவே, உம்முடைய தூய ஆரோக்கியமான திரு ரத்தம் எங்களுடைய நலிவற்ற உறுப்புகளுக்குள் பாய்வதாக. உம்முடைய தூய ஆரோக்கியமான திருவுடல் எங்களுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை மாற்றுவதாக. உண்மையாகவே இது ஒரு பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்விகள் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆமென். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை இரக்கத்தின் அன்பர்களே, இது இறை இரக்கத்தினுடைய ஜெபமாலையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நாம் ஜெபிக்கின்றோம். இறை இறக்க ஜெபமாலையின் பெரிய மணிகள் படைவு போன்ற வெண்ணிற மணிகளை கொண்டது. இது இயேசுவின் விழாவில் இருந்து புறப்பட்ட நீரை குறிக்கிறது. சிறிய மணிகள் செந்நிறத்தில் உள்ளன. இது இயேசு சிந்திய திரு இரத்தத்தை குறிக்கிறது. திருச்சுடலைக்கு பதில் இயேசுவின் இறையிறக்க திருப்படம் கொண்ட பதக்கம் உள்ளது. 50 மணி முடிவில் புனித பௌஸ்திராவின் படமும்
அன்னை மரியின் படமும் இரு பக்கத்திலும் உள்ளன. இந்த ஜெபமாலையை கொண்டுதான் இறையிறக்க ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்பதில்லை. இது ஒரு அடையாளத்திற்கு மட்டுமே. புனித பவுஸ்தினாவிடம் இயேசுவின் வாக்குறுதி, எவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் இறை இறக்க ஜெபமாலையை ஒரு முறையேனும் பக்தியுடன் செய்திருந்தால் அவரின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் அடைந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உள்ளடக்கி உமது இரக்கம் முழுமையும் என் மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரத்தத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். கர்த்தர் கற்பித்த ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மங்கள வார்த்தை ஜெபம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாய் உருவாகி கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாவற்றிலும் பிதாவாகிய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மரித்தோரையும் வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனித சமூகத்தை விசுவாசிக்கிறேன். பாவத்தை விசுவாசிக்கிறேன். தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிக்கக்கூடிய இந்த 10 மணியிலே நோயாளிகளுக்காக நாம் கொடுப்போம். இந்த வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு காயங்களால் அனைவரும் குணமாக வேண்டும் என்று தீராத நோய்கள், கேன்சர் கட்டிகள், இன்னுமாய் பல்வேறு உடல் உபாதைகள், மன உபாதைகள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், மனக்கலக்கங்கள், சென்ற மாதத்திலே பல்வேறு குடும்பத்திலே பிரச்சனைகள், ஆண்டவரிடத்தில் வெள்ளிக்கிழமை இந்த இறையிறக்கத்தின் குணமளிக்கும் வல்லமையை வேண்டி வருவதற்காக இந்த 10 மணியை நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவத்துக்கும் அகில உலக பாவத்துக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகே மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகே மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகே மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மிலே எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். நீர் எல்லாரும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அனைகடந்த உங்கள் அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எங்களில் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரவருடும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நற்செய்திக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1-3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறை ஆட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகள் என்றும் நோய்கள் என்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேர்கள் நீங்க பெற்ற மகளா மரியாவும், ஏரோதின் மாளிகை வேட்பாளையாளர் ஊசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இதுவானது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பெருமான இறை இரக்கத்தின் கருத்துக்களை ஆண்டவர் அருமையான இந்த நாளை நம் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்திருக்கின்றார். இறை இரக்கத்தில் ஆண்டவரை விசுவசித்து நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கின்றோம். இறை இரக்க ஆண்டவர் இந்த நாளிலே அளவிழந்த அன்பை பரிவிரக்கத்தை நம் மீது கொள்கின்றார். வழி அல்ல, மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமையிலே யாரெல்லாம் இந்த இறை இரக்கத்தின் ஜெபமாலை தங்கள் இல்லங்களிலே ஜெபிக்கின்றார்களோ அவர் ஒவ்வொருவருக்குமே மன்னிப்பை, கொடைகளை, வரங்களை நிரம்பி கொடுக்கின்றார். அந்த இறை இரக்கத்திலே நாம் நம்பிக்கை வைப்போம். என்ற நற்செய்தியை நாம் கேட்டது போல இயேசுவிடத்திலே ஆண்களும் பெண்களும்
சீடர்களாக இருக்கின்றார்கள். 12 அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, மாறாக மகதலா மரியா இயேசுடைய உயிர்ப்பை முதலாக கண்ட ஒரு பெண்ணாக, இயேசு பெண்களுக்கு யூத சமூகத்திலே பெண்ணை மதிப்பதில்லை. ஆனால் இயேசு உயிர்த்த பிறகு மகதலா மரியாவுக்கு தான் முதல் முறையாக இயேசு தோன்றுகின்றார். அவர்தான் போய் திருத்துதலுக்கு அறிவிக்கின்றார். அதே போலதான் யோவன்னா, சூசன்னா மற்றும் பல பெண்கள் ஆக இறை ஆட்சியிலே வெறும் ஆண்கள் மட்டுமல்ல, திருத்துதல் மட்டுமல்ல, மாறாக பெண்களும் திருவையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு திருச்சபை பரிமாணங்களிலே ஆண்களோடு பெண்களும் சமம் என்பதை இயேசு இந்த நற்செய்தியாக நமக்கு குறிப்பிடுகின்றார். இதையெல்லாம் ஆண்கள் பார்த்துக் கொள்ளட்டும், இதையெல்லாம் பெண்கள் பார்த்துக் கொள்ளும் என்ற பாகுபாடு அல்ல. மாறாக இறையாட்சியுடைய பொறுப்பிலே எல்லோருமே பங்கெடுக்கின்றோம். அதான் இந்த இறை இறக்கத்தின் இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு கூறுவது, ஒருவர் சமமாக இனி இவர்கள் இருவர் அல்ல, மாறாக ஒரே உடல், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இருவருமே சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை, உடலளவிலும் மனதளவிலும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலுமே நல்ல சிந்தனையும் நல்ல இறை வாழ்வும் தூய வாழ்வும் ஜெபிக்கிற வல்லமையும் ஆண்டவர் அனைவருக்கும் சமமாக கொடுத்திருக்கின்றார் என்ற அந்த சமமான நீதியான அந்த பார்வையை நம்மளை வளர்த்துக் கொள்ள இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போமா? அனைத்தையும் படைத்தால் இறைவா, இறை இறக்கத்தை எங்களுக்கு அர்ப்பணித்த இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதனுடைய அன்பு மேலானது, உம்முடைய கிருபை மேலானது என்பதை எங்களுக்காக நீர் மறைத்தீர், எங்களுக்காக நீர் விட்டு, எங்களுக்காக நீர் வைத்திருக்கின்றீர், எங்களுக்காக நீர் மீண்டும் வருவீர் என்பதிலே நாங்கள் நம்பிக்கை நிறைந்த சமூகமாக, என்னால் நாங்கள் எதிர்நோக்கி நிறைந்த ஒரு பயணிகளாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவது போல நீங்கள் அனைவருமே எதிர்நோக்கி பயணிகள் என்பதை இந்த உலகத்திற்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். திருத்தந்தையுடைய அடிச்சூழலை பின்பற்றியவர்களாக இந்த வெள்ளிக்கிழமையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் குடும்பத்திலுமே இந்த வெள்ளிக்கிழமையிலே முழுமையான உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய அனைத்து மக்களையும் தேவரே நிறைவாக ஆசீர்வதித்து உடலளவிலும் மனதளவிலும் இறை நம்பிக்கையும் இயேசுவே உண்மையே நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்ற பவுசிலாம் வெளிப்படுத்திய அந்த ஒரு அருமையான அந்த ஒரு ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க, இயேசுவே உண்மையிலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்ற ஒரு இறை ஆற்றலோடு நாம் பயணிக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துகின்றார், குணமளிக்கின்றார், ஆற்றல் கொடுக்கின்றார். இறை நம்பிக்கையின் ஒன்றாக இயேசுடைய அந்த கிருபை நம் ஒவ்வொருவரையுமே ஆட்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்திலே வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.